பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பு சிவம். சம்பஜன் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைனா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்ற அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காற்றாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷாட்டாக நிஜமான சான்றா நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம். படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, சாரி, ஐஸ்வர்ய கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ, சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார் கிட்டத்தட்ட. கரெக்டாக ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள்